Hello friends, welcome to kethana.vlogs. நவராத்திரி 7வது நாளான இன்னைக்கு அம்மனுக்கு பிரசாதமா வைக்க சக்கரை பொங்கல் பண்ண போறோம். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 1 மணி நேரம் கழுவி ஊற வச்ச 1 கப் பச்சரிசி, 3/4 கப் பாசி பருப்பு இதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுல 6 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப குக்கர் மூடி போட்டு சிம்லயே 4 விசில் வர வரல விட்டுடுங்க. ஸ்டவ் மேல ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அதுல 1 கப் வெல்லம் போட்டுக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம வெல்லம் கரைய வச்சுக்கலாம். இந்த வெல்லம் பாகு ஆயிடக்கூடாது, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு சைடுல எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஸ்டவ் மேல ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு அதுல 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதும் முந்திரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு முந்திரி வேணுமோ அவ்வளவு போட்டுக்கோங்க. முந்திரியை லேசா வறுத்துக்கோங்க. முந்திரி வறுத்ததும் திராட்சை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை சைடுல எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் பிரஷர் இறங்கிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு. இப்போ இதுல நம்ம கரைச்சி வச்ச வெல்லம் வடிகட்டி ஊத்திக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட வெல்லம் நீங்க கரைச்சி ஊத்திக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல தட்டி வச்ச ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதுல போட்டுட்டு 2 ஸ்பூன் சூடா இருக்கிற நெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நவராத்திரி 7வது நாளான இன்னைக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அம்மனுக்கு பிரசாதமா சக்கரை பொங்கல் ரெடியா இருக்கு. மறக்காம நீங்களும் சக்கரை பொங்கல் செஞ்சு அம்மனுக்கு பிரசாதமா வைங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.